الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وآله وصحبه أجمعين. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய பேர் அருள் பெரும் கருணை அல்லாஹ் நம்ம எல்லா மூமின்களாக முஸ்லிம்களாக தனது ஹபீபு நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருள் நிறைந்த உம்மத்திலே நம்மை பிறக்கச் செய்தான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். குர்ஆன் என்பது அதை ஓதி நன்மைகளை அனுப்பி வைப்பதற்காக வேண்டி அனுப்பப்பட்ட வேதம் அல்ல. அதை ஓதினால் நன்மை, அதை பார்த்தால் நன்மை, அதன் அர்த்தத்தை அறிந்தால் நன்மை, அதை விளங்கினால் நன்மை, அமல் செய்தால் நன்மை, எட்டி வைத்தால் நன்மை, அந்த நன்மையை அடுத்தவர்களுக்கும் எட்டி வைக்கலாம். குர்ஆனை அடுத்தவருக்கு எட்டி வைகள் என்பது நோக்கம். அந்த குர்ஆனை ஓதி அந்த சவாபை எட்டி வைக்கிறது இல்லை. பல்லிகு அன்னி வலவ் ஆயா குர்ஆன்ல ஹதீஸ்ல வருது. பெருமானா சொன்னாங்க, பல்லிகு அன்னி, என்னிடமிருந்தும் எட்டி வையுங்கள், வலவ் ஆயத்தினும், ஒரு ஆயத்தாக இருப்பினும் சரியே. உடனே நம்ம அவசியம் பல்லுகு மிசில சவாபமா கரனா, நம்ம ஓதிய சவாபை எட்டி வையெல்லாம் இதே அரசுல சொன்னாங்க. என்னிடமிருந்தும் எட்டி வையுங்கன்னு சொன்னாங்களே, குர்ஆன் ஓதி எட்டி வைக்க சொன்னாங்களா? இந்த குர்ஆனுடைய ஆயாத்துகள் என்ன சொல்லுகிறது, அந்த குர்ஆனுடைய வசனம் என்ன போதிக்கிறது, அந்த போதனைகளை எட்டி வையுங்கள், அதன் கருத்துக்களை எட்டி வையுங்கள்னு அர்த்தம். பல்லிகு அன்னினா அல்ஹம் சூரா ஓதி எட்டி வையுங்கள். அல்ஹம் சூரா என்ன சொல்லுது, அதை எட்டி வையுங்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், எல்லா புகழும் ரப்புல் ஆலமீனுக்கு தாங்கிறது. இந்த செய்தியை எட்டி வைங்கன்னு அர்த்தம். பெருமான செய்தியை தான் எட்டி வைக்க சொன்னாங்களே ஒழிய அந்த ஓதினால் வரக்கூடிய சவாபு இருக்கே அதை எட்டி வைங்கன்னு சொல்லுது. வைத்தால் சவாபு கிடைக்கும். அந்த குர்ஆனை நாம் எந்த அளவு புழங்குகிறோமோ நமக்கு அல்லாஹ் உயர்வு. ஏன்னா குர்ஆன் கண்ணியம் மிக்க குர்ஆன், ஃபீ சுஹஃபின் முகர்ரமா, மிகவும் கண்ணியப்படுத்தப்பட்ட வேதம். அந்த வேதம் நம் கல்விலே இருந்தால், அந்த வேதத்துடைய கருத்து நம் கல்விலே இருந்தால், அந்த வேதத்துடைய மனா அமல் நம்மில் இருந்தால் நாமும் முகர்ரமாவாக ஆயிடும். ஒரு குர்ஆன் நல்லா விளங்குங்க. ஒரு நோட்டு குர்ஆன்ல கையில் எடுத்து கொடுத்தோம், கண்ணியப்படுத்துவோமோ இல்லையா? இதே சாதாரண காலி நோட்டு இருக்கு, அதை கண்ணியப்படுத்த மாட்டோம். குர்ஆன் எந்த தாளில் அச்சிடப்பட்டதோ அதே தாள் தான் நோட்டாக, எதுவும் எழுதப்படாத காலி நோட்டாக நம் கையில் கொடுக்கப்படுகிறது. அது தூக்கி போடலாம், அதை நம்ம கண்ணியப்படுத்தாமல் தூக்கி பசங்க கீழே போடலாம். ஆனால் குர்ஆனை கண்ணிலே ஒற்றி தலையிலே வைத்து அதை எந்த மரியாதை கொடுக்கிறோமோ கண்ணியப்படும். பேப்பர் விஷயத்தில் ரெண்டும் ஒன்று தான். ஆனால் அந்த பேப்பரில் அல்லாஹ்வுடைய திருவசனம் உள்ள ஏறிடுச்சு, உடனே அந்த பேப்பருடைய மதிப்பு கூடிடுச்சு, முகர்ரமாவாயிருச்சு. நேற்று வரைக்கும் அது வெறும் சுஹஃபா இருந்துச்சு, வெறும் ஏடா இருந்துச்சு. அந்த ஏட்டில் குர்ஆன் பதிவு செய்யப்பட்டது, எழுதப்பட்டது, அச்சிடப்பட்டது. இப்போ இந்த தாளுடைய மதிப்பே கூட ஃபீ சுஹஃபின் முகர்ரமா, கண்ணியப்படுத்தப்பட்ட வேதம் ஆகிடுச்சு. ஒரு பேப்பரில் குர்ஆனுடைய ஆயாத்துகள் வந்தால் எப்படி அந்த குர்ஆனை குர்ஆன் என்று உலகம் மதிக்கிறதோ, அதே மாதிரி எல்லா பேப்பரும் பேப்பர் தான். குர்ஆன் எழுதப்பட்ட பேப்பரும் பேப்பர் தான். இது அந்தஸ்து வேறு, அந்த அந்தஸ்து வேறு.
எல்லா இதயங்களும் இதயங்கள் தான். எந்த இதயத்துல குர்ஆன் உள்ள வந்துருச்சோ அந்த இதயம் மற்ற இதயங்கள் மாதிரி கிடையாது. உலகத்துல லட்சோப லட்ச இதயங்கள் மாதிரி இல்ல. இது கல்பே முகர்ரமா, இது சொல்பி முகர்ரமா, கல்பி முகர்ரமா. நீ ஒன்னே மற்றவங்க மதிக்கிறாங்க இல்லையோ, குர்ஆன் மதிப்புக்குரியது. அதை மதிப்பது அடுத்தவங்களுக்கு கடமை. அந்த குர்ஆனை மதித்தவன் உயர்த்தப்படுவான், குர்ஆனை கேவலப்படுத்தியவன் கேவலப்படுத்தப்படுவான். எப்ப ஏடுகள்ல வெறும் தாள்ல வெறும் பேப்பர்ல அந்த குர்ஆன் வந்தால் அதற்கு அவ்வளவு மதிப்பு ஏற்படுகிறதோ, அதே மாதிரி உன் கல்புல குர்ஆனை கொண்டு வா. எந்த கல்பிலே அந்த குர்ஆன் வந்து விட்டதோ அந்த கல்புக்கு உலகத்துல எந்த கல்பும் ஈடாகாது. இப்ப இந்த மதரசால ஆயிரக்கணக்கான நோட்டு புத்தகம் வச்சிருக்கிறோம், கீழே போடலாம். சில பேர் சேர்ல விட அது மேல உட்காந்துடுறாங்க நோட்டை போட்டு, எப்படின்னா செய்யலாம். ஆனா அதுல எதிரே குர்ஆன் எழுதப்பட்டு விட்டதோ, அருள்மறை வசனங்கள் எழுதப்பட்டு விட்டதோ, குர்ஆன் என்ற மதிப்பு வந்துடுச்சோ, அந்த குர்ஆனுக்கு மதிப்பு, அந்த குர்ஆனுக்கு மட்டும் மதிப்பு இல்லை, குர்ஆனுக்கு மதிப்பு மட்டுமல்ல, குர்ஆனுக்கு மேல போட்டிருக்க அட்டைக்கு மதிப்பு. எல்லா நோட்டையும் நீயும் தொடரலாம், எல்லாம் உதவி இல்லாம தொடரலாம், குறிப்பு கடமையோட தொடரலாம். ஆனா எப்ப குர்ஆன் எழுதப்பட்டு விட்டதோ, லா யமஸ்ஸுல் முத்தஹ்ஹரூன், பரிசுத்தமானவர்களை யாரும் தொடக்கூடாது. அதே நோட்டில் குர்ஆன் ஃபுல்லா அச்சிடப்பட்டு விட்டால், எழுதப்பட்டு விட்டால், கையில எழுதணும். அந்த காலத்துல கையில தான் எழுதினாங்க, இப்பதான் அச்சு கையில எழுத. அந்த குர்ஆன், அந்த நோட்டுக்கு பேரு குர்ஆன் ஷரீஃப், முஸ்ஹஃப் ஷரீஃப். இப்ப அதை உதவி இல்லாம தொடலாமா? தொடக்கூடாது. சரி, குர்ஆன் எழுதப்பட்ட பேப்பர் உள்ள இருக்கு, மேல அட்டை இருக்கு, அதை தொடலாமா? தொடக்கூடாது. அதுக்கு மேல உர போட்டிருக்காங்க, குர்ஆனுக்கு மேல உர போடுறாங்க இல்லையா, உர தொடலாமா? உரையும் தொடக்கூடாது. மார்க்க சட்டம், குர்ஆனுக்கு மேல துணியில உர போட்டிருக்கிறீங்க, அது பிளாஸ்டிக் கவர் போட்டிருக்கீங்க, அது ஒட்டப்பட்ட உரை. ஒது இல்லை உங்களுக்கு. இந்த குர்ஆன் எடுத்து மேல வைங்கன்னா அப்படி தூக்கூடாது, மேல உரதான போட்டிருக்கும், தூக்கூடாது. என்ன செய்யணும்? ஒது இல்லாம தொடக்கூடாது. என்ன செய்யணும்? அதை வேற, அதை விட்டு தனியாக உள்ள துணி, ஒரு கர்ச்சீஃபோ ஒரு துண்டோ எடுத்து பிடிச்சு மேல வைக்கலாம். அதில் ஒட்டப்பட்டதுக்கு வந்து அது குர்ஆனுடைய மதிப்பே வந்துருச்சு. குர்ஆனோடு ஒரு தாள் சேர்ந்து விட்டா அதுவும் குர்ஆன் ஆயிடுது. அந்த பேப்பரும் குர்ஆன் ஆயிடுது, அதுக்கு மேல உள்ள அட்டைக்கும் குர்ஆனுக்குரிய மதிப்பு, அந்த அட்டைக்கு மேல போட்ட துணிக்கும் குர்ஆனுடைய மதிப்பு. அப்ப ஒரு பேப்பரோடு பேப்பர் எழுதப்பட்ட பேப்பரில் இந்த மதிப்பு இருந்தால், எந்த கல்வியில குர்ஆன் இருக்கோ அந்த குர்ஆனுடைய மதிப்பு எவ்வளவு, அந்த கல்வோடு சேர்ந்தவர்களுக்கும் மதிப்பு. அது குர்ஆன் எந்த உள்ளங்கள் இருக்கிறதோ அந்த உள்ளத்தோடு தன்னை சேர்த்து கொண்டால் அவருக்கும் மதிப்பு, அவரோட சேர்ந்துட்டு அவருக்கும் மதிப்பு, அவரோட வந்து ஒட்டிக்கிட்டு அவருக்கும் மதிப்பு. எட்டி இருந்தா மதிப்பு கிடையாது. தனியா ஒரு துண்டு இருந்தா அதுக்கு அதை தொட்டு அந்த குர்ஆனை எடுத்து மேல வைக்கலாம், அது குர்ஆனுடைய கண்ணிகள். எட்டி இருந்தா மதிப்பு கிடையாது. அதனாலதான் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா, நீ குர்ஆனை கற்றுக்கொள்ளல, நீ குர்ஆன் உன் கல்புல இல்ல, சரி பரவாயில்ல, கூனுமா சாதிகீன், சாதிகீனோட போய் சேர்ந்துக்கோ. யாருடைய கல்புல குர்ஆன் இருக்கிறது, யாருடைய கல்புல அல்லாஹ் ரசூல் இருக்கிறாங்களோ அவங்க கூட போய் கொஞ்ச நேரம் ஒட்டிக்கோ. ஒட்டிக்கிட்டா அந்த மதிப்பு உனக்கும் வந்துடும், குர்ஆனுக்கு மேல ஒட்டப்பட்டது. இன்னும் சொல்ல போனா குர்ஆன் ரேஹானில் இருக்கு, அந்த ரேஹானையும் உதவு செய்யாம தொடக்கூடாது என்பது சில பத்துவாக்கள். குர்ஆன் ஒரு ரேஹான் வைக்கப்பட்டிருக்குது, அது ஒட்டிச்சா இல்லையா, இப்ப அந்த ரேஹானையை பிடிச்சி எடுத்து வைக்கூடாது, உதவு இல்லாம தொடக்கூடாதுட்டான். என்றும் சில ஃபத்வாக்கள் கொடுக்கிறார்கள், சில இமாம்கள் அப்படி சொல்றாங்க, ரேஹால் பி சீனான், அதை கூட தொட உரிமை இல்லை. அவ பாருங்க, நல்லடியார்கள் யாருடைய எந்த பேப்பர்ல குர்ஆன் இருந்தா அது வைக்கப்பட்ட ரேஹாலிக்கு உனக்கு மதிப்புன்னு சொன்னா, எந்த கல்விலே குர்ஆன் இருக்கிறதோ, எந்த கல்விலே முஸ்ஹஃப் இருக்கிறதோ, எந்த கல்விலே மானேய குர்ஆன் இருக்கிறதோ, எந்த கல்விலே தகாசிய குர்ஆன் இருக்கிறதோ, குர்ஆனுடைய மஃஹூம் எந்த கல்விலே குடிகொண்டிருக்கிறதோ அவங்களோட சேர்ந்தவங்களுக்கு மதிப்பு, அவங்க இருக்கிற வீட்டுக்கு மதிப்பு, அவங்க இருக்கிற தெருவுக்கு மதிப்பு. கூனுமா சாதிகீன், சாதிகீன்களோட போய் சேர்ந்துட்டாங்க. ஒரு தாள், சாதாரணமான ஒரு தாள், அதுல குர்ஆன் எழுதப்பட்டிருந்தால் உலகிலேயே உயர்ந்த தாள், உயர்ந்த தாள். அப்ப தாளை விட என்ன அல்ல, கல்பு சாதாரண. எந்த நாக்கு, எந்த நாவிலே குர்ஆன் வந்து விட்டதோ அந்த நாவு. காலையில் நீங்க குர்ஆன் 1 மணி நேரம் ஓதிட்டீங்க, உங்க நாவு இந்த இந்தியாவில் எந்த நாவுக்கும் ஈடாது. எல்லா நாவும் வெறும் நாவு. இந்த நாவுல இப்ப குர்ஆன் வந்து விட்டதோ அதுக்கு ஈடு இதையே இல்லை. அது
அது முகர்ரமாவான அல்லாஹ் இடத்திலே சங்கைக்குரிய நாவாக ஆயிடுச்சு. அப்போ ஒரு நாவு உங்களுக்கு காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் அல்லாஹ் அந்த நாவை சங்கைக்குரிய நாவாக பார்க்கணுமா, காலையில் எந்திரிச்சு கொஞ்ச நேரமாவது நாவுல குர்ஆனை கொண்டு வந்து அந்த கண்ணுல குர்ஆன், எந்த கண்ணு உலகத்தையே பார்க்குது, எந்த கண்ணு குர்ஆனை பார்க்குதோ அந்த கண் முகர்ரமாவான, அது ஐனுல் முகர்ரமா, லிசானுல் முகர்ரமா, கல்பே முகர்ரமா ஆயிடுச்சு. في صحف مكرمة في قلب مكرمة في عين مكرمة في لسان مكرمة. இன்னும் சொல்றாங்க, இப்னு அரபி என்ன சொல்றாங்க, குர்ஆனை நீங்க பார்த்தா கண்ணுக்கு சவாபு, ஓதுனா நாவுக்கு சவாபு, விரல் வச்சு ஓதுனா விரலுக்கு சவாபு. ஏன்னா அந்த விரல் வந்து இஸ்பாஹு முகர்ரமா ஆயிடுச்சு. இப்னு அரபி என்ன சொல்றாங்க, அந்த குர்ஆனை விரல் வச்சு ஓதுங்க. நம்ம சின்ன குழந்தைங்க விரல் வச்சு ஓதுவாங்க, அலீஃப் பே தே. நாமெல்லாம் இன்னைக்கு மாஹிர் ஆயிட்டோம், சரியாலா போயிட்டோம். அந்த குர்ஆனை நாங்கள் பிடித்த தூரத்து வச்சு ஓதிக்குவோம். தூரத்து வச்சு ஓதுனா கண்ணு முகர்ரமா ஆயிடுச்சு. பார்க்காம ஓதுனா லிசானே முகர்ரமா ஆயிடுச்சு, கண்ணு முகர்ரமா ஆகல. ஹாஃபிஸாவா இருந்தாலும் பார்த்து ஓதுங்க, திலாவத்தை குர்ஆன் பார்த்து ஓதுங்க. ஹாஃபிஸாவா இருந்தாலும் ஹாஃபிஸ் குர்ஆனா இருந்தாலும் திலாவத்தை குர்ஆன் கண்ணில் பார்த்து ஓதுங்க. அப்புறம் நீங்க பாடம் கொடுக்கும்போது பார்க்காம சொல்லுங்க, டெய்லி குர்ஆன் திலாவத்தை பார்த்து ஓதுங்க, விரல் வச்சு ஓதுங்கிறார். எடுத்து விரல் வச்சு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன். அர்ரஹ்மான் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் கரைச்சு குடிச்சிட்டேன், அதுக்கு விரல் வைக்கணுமா? வலி சின்ன குழந்தைங்க வச்ச மாதிரி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் இப்படித்தான் ஓத வேண்டும் என்று முஹிதீன் இப்னு அரபி எழுதுகிறார். விரல் வச்சு ஓதணும். நீ எவ்வளவு பேர் ஹாஃபிஸாவா இருந்தாலும் சரி. ஏன்னா எப்ப அந்த குர்ஆன்ல விரல் வச்சுட்டியோ அது இஸ்பாஹு முகர்ரம், சங்கை மிகுந்த அல்லாஹ்ட்ட சங்கை பொருந்திய விரலாக போயிடுச்சு. அந்த நாவு முகர்ரமா ஆயிடுச்சு. முகர்ரமா மட்டும் இல்ல, சங்கை யாரு படுத்தாலும் படுத்தாலே சங்கைக்குரியதான். நான் காலைல குர்ஆன் ஓதுனே, என்ன யாரும் சங்கைப்படுத்துறீங்க? குர்ஆன் ஷரீஃப் இருக்கு, யாரும் சங்கைப்படுத்தாலும் படுத்தாவிட்டாலும் அது செல்ஃப் இருந்தாலும் குர்ஆன் தான். அது யாரும் ஓதுனாலும் குர்ஆன் தான், ஓதாட்டியும் குர்ஆன் தான், 10 வருஷம் ஆனாலும் குர்ஆன் தான், 100 வருஷம் ஆனாலும் குர்ஆன் தான். சங்கைக்கு உரியது அது. சங்கை படுத்தியவர்கள் சங்கைப்படுவார்கள், சங்கை படுத்த விட்டு அதுவும் சங்கைக்குரியதான். அது மாதிரி நீ சங்கைக்குரியவனை எப்ப ஆயிடுறையோ, குர்ஆன் ஓதிட்டியோ, உன்னை யாரும் சங்கைப்படுத்தினால் அவன் சங்கைக்குரியவனாக ஆகுவான். சங்கைப்படுத்தாவிட்டாலும் நீ சங்கைக்குரியவன் சந்தேகிக்கிறேன். சங்கைக்குரியது மட்டுமல்ல, மர்ஃபூஅத்தை அல்லாஹ் இடத்துல உயர்ந்த அந்தஸ்து கொடுக்கப்பட்டது. எப்ப சுஹஃபே மர்ஃபூஆ ஆயிடுச்சோ, கல்பே மர்ஃபூஆ ஆயிடுச்சு, எல்லாத்தோட மேலான கல்பு ஆயிடுச்சு. லிசானே மர்ஃபூஆ ஆயிடுச்சு, எல்லாத்தோட உயர்ந்த நாவாயிருச்சு. ஐனே மர்ஃபூஆ ஆயிடுச்சு. ஃபீ சுஹஃபின் முகர்ரமத்தின் மர்ஃபூஅத்தின் முத்தஹரா, பரிசுத்தமாயிருச்சு, பரிசுத்தப்படுத்தப்பட்டதாயிருச்சு. அப்படின்னா எப்ப வந்து வெறும் தாளு, இந்த தாளுக்கு எந்த மதிப்பும் இல்லை, குர்ஆன் வந்தோட பரிசுத்தமான தாளாயிருச்சு. பரிசுத்தமானவர்கிட்ட வேறு யாரா தொடக்கூடாதுன்னு ஆயிருச்சு. அப்போ கல்புல குர்ஆன் வந்தா அவன் கல்புல உண்டான மாசிவல்ல வந்தா எடுத்துறான். கல்புல உண்டான கசடுகளை, கல்பில் உண்டான எல்லா குபாலங்களை, கிபுரு எல்லாத்தையும் அல்லாஹ் நவுத்திடுறான். கல்புல குர்ஆன் வந்தா ஒரு நாக்குல குர்ஆன் வந்துருச்சு, அது நாக்கு செஞ்ச எல்லா பாவங்களையும் அல்லாஹ் இல்லாமல் ஆக்கிடுறான். கண்ணுல குர்ஆன் வந்துருச்சு, கண்ணுல உள்ள எல்லா பாவங்களையும் இல்லாமல் ஆக்கிடுறான். ஏன்? குர்ஆன் முத்தஹரா, பரிசுத்தப்படுத்தப்பட்டது. ஃபீ சுஹஃபின் முகர்ரமத்தின் மர்ஃபூஅத்தின் முத்தஹரா பிஐதி சஃபரத்தின் கிராமின் பரரா. நல்லடியாருடைய கையில் இருக்குண்டான் ஜல்லுஷான். அப்போ குர்ஆன் எப்படிப்பட்டதுங்க? குர்ஆன் ஃபீ சுஹஃபின் முகர்ரமா மர்ஃபூஆ முத்தஹரா. யாரெல்லாம் சாஹிபுல் குர்ஆன் ஆயிட்டாங்களோ அவங்களும் முத்தஹரா, மர்ஃபூஆ, முகர்ரமா, 3 அந்தஸ்து அல்லாஹ் கொடுத்துடலாம். ஓதி முடிச்சுட்டாங்க, ஆலிம் சாவாயாச்சு. இன்னைக்கு தூக்கி போட்ட கிதாபு தான் திரும்ப அடுத்த ரம்ஜானுக்கு தேவைப்படும் பார்த்துக்கலாம். இல்லவே இல்லை, அப்படி இல்லை. குர்ஆனுடைய தொடர்பு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். சாஹிபுல் குர்ஆனாக இருந்து கொண்டே இருக்கு. டெய்லி காலை குர்ஆன் இருந்துச்சு ஆராய்ச்சி செய்யுங்க. குர்ஆன் இருக்க குர்ஆன் ஓதுங்க. ஒவ்வொரு ஆயத்தையும் ஆராய்ச்சி செய்யுங்க. ஒவ்வொரு ஆயத்தையும் ஆராய்ச்சி செய்யுங்க. குர்ஆன் கத்தம் ஓதலாம்னு நினைக்கிறேன். நான் குர்ஆன் கத்தம் முடிச்சு 3-4 மாதம் ஆச்சு. டெய்லி ஓதும். குர்ஆன் எடுத்து திறந்தா ஒரு பக்கம் போகுது. இப்படி பார்த்துட்டே வரும்போது ஒரு ஆயத்தில் வந்து நின்றுருக்கு. ஒன்று கைஃபைத் ஆகிருக்கு சில ஆயத்துகளில்.
அல்லது சில ஆயத்துகள் ஓதிட்டு இருக்கும்போது அந்த ஆயத்துக்கு சந்தேகங்கள் இருக்குது. இந்த ஆயத்தில் எப்படின்னு உடனே ஷரஹ தஷ்ரீஹ் எடுத்து பார்த்தோம். ஃபக்ருதீன் ராஸி என்ன சொல்கிறாங்க, ஜமக்ஷரி என்ன சொல்கிறாங்க, கஷாஃபில் என்ன சொல்கிறாங்க, தபரி என்ன சொல்கிறாங்க எடுத்து பார்த்து அந்த ஆயத்தில் விளக்கங்கள். அப்படியும் சில விளக்கம் வராது. இன்னும் மௌலான ருஜு ஆயிருக்கு, மௌலா இந்த ஆயத்துக்கு விளக்கம் என் கல்வியில் இன்னும் ஃபிட்டாக இந்த கிதாபெல்லாம் சொல்கிறாங்க விலங்கலை ரப்பேன் எல்லாம் ருஜுவாகி அந்த கல்வியில் அந்த ஆயத்துகளுடைய தஷஃபியான திருப்தி தரக்கூடிய ஒரு நிம்மதியான பதில் அல்லாஹ்ட்ட வர்ற வரைக்கும் விடுறது இல்லை. ஆனால் சில நேரம் ஒரு பக்கத்தையே பல நாட்கள் ஓதுற மாதிரி சூழ்நிலை. நான் தான் இப்படி இருக்கேன், நான் என்ன இப்படி இருக்கேன், ஒரு பக்கத்தை தாண்ட முடியலையே அப்படின்னு சொன்னால் என் சேகநாயகன் சொன்னாங்க, சூரா யூனுஸ் 6 மாதம் ஓதுற மகோதி முடிச்சுட்டு சில எடுத்து கிதா போட்டால் அது உமர் ஹத்தாப் நாயகம் சூரத்து பக்ராவா திரும்ப 6 மாதம் ஓதிட்டு இருக்காங்க. இன்னும் அடுத்த சூறா போக முடியல. அடுத்து அதே திருப்பி ஓதுறாங்க, இன்னும் வந்து முக்கியமான விஷயங்கள் விளங்க வருது, திரும்ப ஓதுறாங்க, திரும்ப விளக்கம் வருது. கண் கண்டார் கண்ணே கண்டார் அப்படின்னு இதை கண்டு அடுத்ததுக்கு போக முடியல. அதுல அவ்வளோ இன்பங்கள் வருது. சூரா யூனுஸ் திரும்ப 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 எஜமா ஓதுறாங்க, 3 மாசம் ஓதுறாங்க. ஒரு ரமலான்ல பார்த்தோம் சர்க்கார் நாயகம், கண்ணால பார்த்த எஜமா ஒரே ஒண்ணுக்கு எஜமா கொண்டாங்க. அந்த அழகான தகர பெட்டி வச்சிருப்பாங்க, அதை தொடர்ந்து அந்த தர்ஜுமா கிட்ட வச்சிருப்பாங்க சர்க்கார் நாயகம். 3 எழுதிய தர்ஜுமா பார்த்துருக்கீங்களா, மொத்தமாக இருக்கும் 3 பேர் எழுதிய தர்ஜுமா, எந்த 3% கொடுது. அதை எடுத்து எஜமா திறந்தாங்க. திறந்து பிஸ்மில்லாஹ் சூரா யூனுஸ் ஓதுறாங்க. ஃபுல்லாக ஓதி முடிச்சிட்டாங்க. ஓதி முடிச்சு மெதுவாக ஓதி எழுதி முடிச்சு அடுத்த நாள் அடுத்த சூறாவில் ஓதணும். திரும்ப சூரா யூனுஸ் தான் ஓதுறாங்க. அடுத்த நாள் எடுமான கரெக்டாக அடையாளம் இருக்கு. மீண்டும் எடுத்தாங்க மறானாலும் அது சூரா யூனுஸ் தான் வரும். ரமலான் முழுசும் அதெல்லாம் ஓதிட்டே இருந்தாங்க சொல்லிட்டாங்க. நான் பார்த்து எனக்கு ஒன்றும் விளங்குற மாதிரி அழுகுறாங்க, நடுவில் கல்ல தண்ணி ஊற்றுது. என்னடா அந்த குர்ஆனுக்கும் அவங்களுக்கு உள்ள தொடர்பு பாருங்க. ஆரிஃபீன்களுக்கு தான் குர்ஆன் சொல்றாங்க, எஜமா சொல்லுவாங்க ஆரிஃப் கே தில் குர்ஆன் கே ரிஹால், குர்ஆனுடைய ரேஹாலும் அங்கே தான் குர்ஆன் திறக்கும் பண்ணாங்க. இங்கே வந்து உட்காந்து தம்பி குர்ஆன் எடுத்து கொடுத்தாரு, ஓதிட்டே இருந்தேன். 2 வரி ஓதணுங்க. ஃபீ சுஹுஃபின் முகர்ரமத்தின் ஆயுதம் வந்துச்சு, ஒரே கைஃபீதாயிடுச்சு. ஃபீ சுஹுஃபின் முகர்ரமத்தின் மர்ஃபூஅத்தின் முத்தஹரா. என்ன சொன்னாங்க அவங்கடா, இப்போ சுஹுஃபில் இருந்தால் இந்த மதிப்புன்னு சொன்னா, நம்ம கல்பு இருந்தால் என்ன மதிப்பு இருக்கும்? எல்லா இடத்துல கல்பு இருந்தால் எவ்வளோ மதிப்பு அல்லாட்ட இருக்கும். சூரா யூனுஸே ஓதுறாங்க, திரும்ப திரும்ப ஓதிட்டே போடுறாங்க, திரும்ப ஓதுறாங்க, மறுபடியும் ஓதுறாங்க, திரும்ப ஓதுறாங்க, அழுகுறாங்க, கண்ணில் தண்ணி ஊற்றுறாங்க. என் ஷேகநாயகத்தை பற்றி ஜமால் சர்க்கார் சொன்னாங்க, உங்கள் சர்க்கார் எப்போ குர்ஆன் தொட்டாலும் அழுகுறாங்கப்பா. நான் பார்த்துருக்கேன், பயானுல் குர்ஆன் கிதாப் இருக்கும், அஷ்ரஃப் அலி மௌலானாவுடைய ஷரஹ் இருக்குது, அதை முன்னாடி வச்சுருப்பாங்க. இந்த பக்கம் மூக்கு போட்டு வச்சுருப்பாங்க, இந்த பக்கம் ஃப்ளாஸ்கில் பால் ஊற்றாத கட்ட சாயா இருந்தால் வச்சுக்குவாங்க. அதிகமாக நைட்டு பூரா உட்காந்துருப்பாங்க, தூக்கம் வந்தால் மூக்கு பொடி போட்டுக்குவாங்க. சில நேரம் சாயா கொஞ்சம் ஊற்றி குடிச்சுக்குவாங்க சர்க்கார். மேலே ஒரு முக்காடு போட்டுக்குவாங்க, முக்காடு. ஏன் சர்க்கார் வந்து ஜமால் சர்க்கார் ரூம்ல தான் தங்குவாங்க. நான் பார்த்துருக்கேன், அதை நைட்டுகள் பார்த்துருக்கேன். இரவெல்லாம் உட்காந்துருப்பாங்க, முக்காடு போட்டு முக்காடை கொஞ்சம் நவுத்தி பார்த்தா உள்ள தண்ணி ஊற்றிட்டே இருக்கும். கல்ல ஊற்றி தாடி நனைஞ்சு சுப்பா பயான குர்ஆன் முன்னாடி இருக்கும். வேற எந்த பெரிய கிதாபுல விஷயம் இல்லை, முன்னாடி இருக்கும், தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கும். அதுதான் ஆரிஃபீன்கள். நாம குர்ஆன் முதல்ல விளையாண்டுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு அங்கே சிரிச்சுக்கிட்டு இங்கே சிரிச்சுக்கிட்டு இங்கே 2 சொரிஞ்சுக்கிட்டு அவனை கிண்டல் பண்ணிக்கிட்டு என்ன வைதா சமிஉ மா உன்ஸில இலர் ரசூல், ரசூலுக்கு இறங்கிய அந்த புனித வசனங்களை அவள் கேட்பார்களே, ஆனால் தரா அயுனும், அவள் கண்களை நீங்கள் பார்த்தீர்கள், தஃபீது மினத் தம்அ, அது கண்ணீரை கொட்டக்கூடியதாக பார்ப்பீர்கள். ததுமாவுன்னு சொன்னா சொட்டு சொட்டா வர்றதுன்னு அர்த்தம். கண்கள்ல இருந்து தண்ணீர் கொட்டு, ததுமாவு என்ன சொட்டு சொட்டாக வருது. தஃபீதுன்னா அணை உடைத்தால் எப்படி வெள்ளம் பாயுது, அந்த மாதிரி உடைத்த அணையிலிருந்து உடைக்கப்பட்ட தண்ணீர் பாய்வது போல அவர் அப்படியே கண்கிறது தண்ணீர் கண்ணீர் கொட்டோ கொட்டு என்று கொட்டும். தராயினும் தஃபீது, ததுமாவு இல்லை, தராயினும் தஃபீது மினத் தம்அ மிம்மா அரஃபு மினல் ஹக், அவர் ஹக்கை அறிந்த ஆரிஃபா இருப்பதனால, அல்லாஹ் ஹக்கை அறிஞ்ச ஆரிஃபா இருக்கிறதுனால குர்ஆன் திறந்த உடனே கண்ணிலிருந்து ஊத்தும் தண்ணி, அப்படியே கண்ணில் தண்ணி கொட்டிக்கிட்டே கைஃபீதாவாக ஜி. சில நேரம் சமையல உட்காந்து யாராவது குர்ஆன் ஓதுமான்னு சொல்லுவாங்க. நம்மளால சரி மட்டன் நேரம் குர்ஆன் ஓதுனார் ஒருத்தர் ஒரு ஆஃபீஸ் பண்ணுவாங்க. சர்க்கார் வச்சுட்டு சர்க்கார் கண்ணு தண்ணி ஊற்றுச்சு. நாங்கள் சும்மா உட்காந்துருக்கோம்.
சும்மா தலையாட்டிக்கிட்டு கேட்டுப்பாங்க. அப்போ முடிஞ்சுட்டாங்க. அடுத்த ஒருத்தர் சர்க்கார் பாட்டு படிக்க சொன்னாங்க. யாரோ ஒருத்தர் படித்தார், ஹாஜா பாயா யாரோ ஒருத்தர் பாட்டு படிச்சுன்னு ஒரே கைஃபீட், வா சுபானந்தா வா வா அப்படின்னு கைஃபீட்டு. காசுலாம் கொண்டு கொடுத்தோம், காசுலாம் கொண்டு போய் கொடுத்தோம். ஆளுக்கு 10 இருந்து காசு ஒரே கைஃபீட். என்ன பண்ணுது சர்க்கார் என்ன கூப்பிட்டு சொல்கிறாங்க, இந்தப்பா பாட்டு படித்தா கைஃபீட் தரீங்க, குரானில் கைஃபீட் வரலையா உங்களுக்கு? பாட்டு யாரோ இருந்து குரான் மூல யாருடைய கலாம், யாரோ ஒரு கவிஞருடைய கலாம்ல கைஃபீத் வருது உங்களுக்கு, கலாமுல்லால கைஃபீத் வரலையா? அஃப்சூஸ் அஃப்சூஸ், கைசேது கலாமுல்ல எஜமா பேசலாம் உங்கள்கிட்ட, அதுல உங்களுக்கு கைஃபீத் வரல, கல்பு அது துள்ளலையா, துடிக்கலையா, ஒரு அசரு செய்யலையா குரான் உங்கள்ல? யாரோ படிச்ச பாட்டுல அந்த துள்ளுற அஃப்சூஸ் என்ன பேர் சொல்றாங்க, அஃப்சூஸ் அஃப்சூஸ், கைசேது என்ன பண்ணிருக்கிறீங்க சொல்றாங்க. இப்போ எஜமா எப்படி இருந்தாங்கன்னா, குரான் எப்பயுமே டெய்லி நாங்கள் இறுதி காலம் வரையிலேயும் குரான் சில தர்ஜுமா எடுத்து வச்சுக்கிட்டு 1 மணி நேரம் குரானோட உட்காந்துருவாங்க. அதே தான் பார்த்தோம். சர்க்கார் வீட்டுக்கு ஃபோன் வந்துச்சு, சில பேர் முடிவு கொண்டு வச்சாங்க. அந்த காலத்துக்கு ட்ரிங்க் அடிக்குமே, பெரிய ஃபோன் எடுத்து காலை வைப்பாங்களே, இங்கே ஒரு உருண்டை இங்கே ஒரு உருண்டை இருக்கும், அதை வச்சு சர்க்கார் வந்து குரான் தான் அடிக்குது. ஃபோனை தூக்கு பாட்டேன், ஒரு 4 நாள் எதுவும் தூக்கிட்டாங்க. இந்த வேலைக்கு எதுவும் டிஸ்டர்ப் செய்யக்கூடாது, தூக்கு அந்த ஃபோனை அப்படின்னு. அது தூக்கி ஃபோனில் கடாசி தூக்கி வேணாம், இந்த இடத்துக்கு வேணும், ஃபோனு தேவையில்லை. இப்போ நாம் ஒரு 15 நிமிஷம் 1 மணி நேரம் உட்காந்து நீ குரான் பக்கம் தஃபக்குர் செய்ய முடியுதா உன்னால? பக்கத்தில் ஃபோனை வச்சுக்கிட்டு திரும்ப அங்கே ஃபோன், உனக்கு சின்ன யாராவது நீ ஒரு ஃபோனு, அங்கேருந்து ஒரு ஃபோனு, இன்கமிங் யார் அவுட் கோயிங். இது குரான் ஓதுற டைம் இன்கமிங் அவுட் கோயிங் அல்லாட்டிருந்து வரணும், அல்லாட்டிருந்து இன்கமிங் வரணும், இங்கேருந்து அவுட் கோயிங் போகணும். அல்லா உன்கிட்ட பேசணும், நீ மூலாட்ட பேசணும், ரப்புட்ட நீ பேசணும், நீ மூலாட்ட பேசணும், ரெண்டுக்கும் மத்தியில் கனெக்ஷன். அதுதான் குரான் சொல்லி. குரான் ஓதக்கூடிய நேரம் இன்பகரமான நேரமாக இருக்கும். மூலாட்டு பேசக்கூடிய எப்போ நேரம் வருகிறது, எப்போ நேரம் வருது அப்படின்னு. அதனால் ஒரு நேரம் கொண்டு போய் ஃபுல் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன், அது டபுள் சைலண்ட்டை போட்டிருக்கேன். கிருன்னு அடிக்குமே, அதுவும் அடிக்கூடாது, போட்டுட்டு தூக்கி மேலே வச்சுட்டு அல்லாட்ட கொஞ்சம் தொடர்பு கொண்டு ஆலிம்கள், குறிப்பாக ஆலிம்களும் ஆஃபீஸுகளும் உலமாக்களும் இந்த 1 மணி நேரம் தொடர்பு கொண்டு பாருங்கள். அதில் வரக்கூடிய லஸ்ஸத் எதுலேயுமே வராது, அதில் வரக்கூடிய பேரின்பம் எதுலேயுமே வராது, தனி இன்பமாக வரும். எங்கேயாவது பயான் செய்ய சொல்லி கூப்பிடுவாங்க, என்ன டாபிக்கு என்ன மௌதுன்னு தெரியாது. நான் முதலாட்ட கேட்பேன், நல்லா என்ன தலைப்புன்னு சொல்ல, நீயே சொல்லுற பேர் போல எடுத்தோம்னு வச்சு எப்பயும் வழக்கமாக ஓதக்கூடிய அடையாளத்துக்கு ஓதிட்டே போகிறோம். ஒரு 2 பக்கம் 4 பக்கம் ஓதணுன்னே மோலா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, வரிசையாக வந்துக்கிட்டே இருக்கும். இதை ஓது, இதை சொல்லு, இதை பேசி வந்துகிட்டே இருக்கும். சரிங்க சரி அப்படின்னு மோலா சொல்லிக்கிட்டே இருப்பான். அல்லா தலா உட்காந்து தனியாக தரிசனம் எடுக்கிறது தான் கிடையாது, மெஜர்மெண்ட்டு கேட்குறது. மோலா என்ன சொல்கிறாங்க, நான் எதை பேசிட்டோம்னா எதை பேசுகிறேன் எடுத்துக்கோ. இதுக்கு நல்லா கல்வி சின்ன கொடுத்துக்கிட்டே உட்காந்துருக்காங்க. ஆயாத்துகள் வந்து எஜமான்ட்ட தொடர்பு கொள்ளுங்கள், அல்லாட்ட கேளுங்க, அல்லாட்ட பேசுங்க, அல்லாட்ட விஷயத்தை வாங்க. எதாக இருந்தாலும் மூலாட்ட கேளுங்க. கல்வி சுக்கூனாகக்கூடிய அமைதி குரான்ல இருக்கு, நிம்மதி குரான்ல இருக்கு. எல்லா விஷயங்களுக்கும் விளக்கம் குரான்ல இருக்கு. சர்க்கார் ஆயத்து சொன்னாங்கன்னா வந்துக்கிட்டே இருக்கும் சரமாரியா. சர்க்கார் 2 மணி நேரம் பயான் முடிச்சாங்கன்னா 15-20 ஆயத்து, ஒரு ஆயத்தை வச்சுக்கிட்டே 1 மணி நேரம் ஓட்டுறாங்க ஆலிம்சாக்கெல்லாம். சர்க்கார் 15 ஆரம்பம் 2 மணி நேரம் பயானில் பார்த்தீங்கன்னா 20 ஆயத்து இருக்கும், 20 ஹதீஸ் இருக்கும். ஹதீஸ் இபாரா சொல்லாட்டி இப்படி சொன்னாங்க சொல்லுவாங்க, அவ்வளோ சொல்லுவாங்க சர்க்கார். மிஸ்கின் சர்க்காரை பார்க்க போயிருந்தேன் எஜமான்ட்ட, நைட்டுலாம் பயான் செஞ்சுட்டே இருந்தேன். மதியம் நைட்டு ஒரு 2 மணி இருக்கும், சர்க்கார் பயானம் முடிக்கக்கூடிய டைமில் வீட்டிலேருந்து ஃபோன் வந்துச்சு, இந்த மாதிரி பிவியா பிரசவ வலி ஏற்பட்டுருச்சு, ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிருக்காங்க. இப்போ சர்க்கார்கிட்ட போய் அவசரமாக உள்ளே போயிடுவாங்க, டக்குன்னு போய் எஜமான்ட்ட சொன்னேன், இந்த மாதிரி அர்ஜென்ட்டான அது வலி வந்துருச்சா சர்க்கார், பிரசவ வலி, ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிருக்காங்க. சர்க்கார் ஹுவல்லதி அஹ்ரஜுக்கும், அன்னைக்கு பயான சொன்னாங்க, பயான சொன்னேன்லம்மா, ஹுவல்லதி அஹ்ரஜுக்கும் இம்புத்தூனி உம்மஹாத்திக்கும் லா தஅலமூன ஷைஅன். அன்னைக்கு பயான் நடந்துச்சு.
சும்மா சபீல எஸ்ஸரஹு ரெண்டு அன்னைக்கு பயான சொன்னேன். என் பயானை கேட்டீங்களேம்மா, அவன் தான் வெளியே கொண்டு வருவான் தாய் வயிற்றுல இருந்து, நீ வரக்கூடிய வழியும் அல்ல லேசாக்கி வைப்பான் பயான சொன்ன, அதே மாதிரி நடக்க மாட்டான் சொல்ல. துவா செய்யறமா லேசாக சொல்லல, பயான கேட்டீங்களேமா அதாம நடக்கும். நீண்ட பயான் நடந்துச்சு. காலையில பார்த்தா ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு செய்தி வந்துச்சு. எஜமாட்ட காலையில் செய்தி சொல்லி அனுப்பிச்சு அவங்க சொன்னாங்கம்மா, நைட்டு பயான சொன்னேன்மா, அம்தலுக்கும் அம்தனாக்கும் அம்வாலும் பனி, ஆண் பிள்ளைகளை கொண்டு உங்களுக்கு உதவி செய்வோம்னு சொன்னேன் இல்லைம்மா, அதாம்மா எல்லாம் கொடுத்துருக்குறாம்மா அப்படின்னாங்க. அப்பயும் ஆயிரத்தான் பேர் சொன்னாங்க. சரி அது இன்னும் பேர் சொல்லுங்க, அது முராக்கபா செஞ்சு சொல்கிறேன் பாருங்க. நைட்டு வந்தாங்க, நைட்டு காலையிலே ஒரு டைம் வந்தாங்க, வந்து சொன்னாங்க பேர் வருது ஆனால் பெரிய பேராக வருது, என்ன செய்யலாம், என் கல்பில் பெரிய பேராக வருது, அப்படி வச்சுக்கிறீங்களா சுருக்கமாக வச்சுக்கிறீங்களா? சர்க்கார் எப்படி சொல்லணும், சுல்தான் அஹ்மத் இப்ராஹிம் அப்படிதான் என் கல்பில் பேர் வருது. நீங்கள் எப்படி வேணா கூப்பிட்டுங்க, ஆனால் பேர் பெரிய பேர் தான், அப்படி தான் வைக்கணும்டா போடு. எங்கே கையெழுத்து போட்டால் அப்படி சொல்ல மாட்டார். ஏன்னா சர்க்கார் நான் சொல்லும் போதே பெரிய பேர் விட்டார், இப்ராஹிம்லாம் கையெழுத்து போடக்கூடாதுன்னு சொல்லியாச்சு. என் சர்க்கார் வச்ச பேர் சுல்தான் அஹ்மத் இப்ராஹிம் பெருசா போடு. அப்ப எதுவும் அந்த ஆயத்தை அன்னைக்கு பூரா சொன்னாங்க. அடுத்த நாள் காலையில் 3 விளக்கம் சொல்றாங்க. அப்ப சொன்னோம்மா அது அவங்க எதுவனுடைய தொடர்பு முழுவதும் குரான் தான் இருக்கு. குரான் ஆயத்தை சொன்ன ஷரஹ் செஞ்சு அவளை சந்தோஷப்படுவாங்க. ஒரு முறை சர்க்கார் சொன்னாங்க, எல்லாம் நீங்க பயன் செய்றீங்க, சூதிஷா பயன் எனக்கு ஆர்வமா இருக்குது, நான் விருப்பப்பட்டு கேட்கிறேன். காரணம் அவங்க ஆயாத்துக்களை எடுத்துக்கிறாங்க, அதுல நான் சொன்ன செய்தியை ஜாயின் பண்ணி விடுறாங்க. சர்க்கார் சொல்றாங்க, நான் சொல்ற அந்த இர்ஃபானுடைய செய்திகள்லாம் ஆயாத்துல ஜாயின் பண்ணி கேட்கவே கைஃபி தரேன் அப்படின்னாங்க. ஒரு தடவை சொன்னாங்கம்மா, இவர் மூலம் நான் பயான் பேச ஆரம்பிச்சேன், சூதிஷா பயான் பேச ஆரம்பிச்சிட்டா, பிராணியம்மா சேரை இழுத்து போட்டு முன்னாடி உட்காந்துக்கிறான், அந்த கதவு கிட்ட உட்காந்து ஃபுல்லாக கேட்டு தான் உள்ள போகிறான் அப்படின்னா. ஒரு தடவை அஜுமா அதுவனுடைய பிச்சைகள் சொல்கிறேன். ஒரு தடவை சர்க்கார் சொன்னாங்க, நீங்கள் பயான் செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க, எனக்கு பீஷா வந்துருச்சு, அல்லாட துவா செஞ்சுட்டே பண்ணுறது சீக்கிரம் பயானை முடிக்கிட்டு முடியும், ஏன்னா விட்டுட்டு போனால் செய்தி கட்டாயிருமோ அப்படிங்கிறாங்க. ஒரு தடவை சொன்னாங்க, என்னமா நீங்கள் பயான் செஞ்சுட்டே இருக்கணும், அவசரமாக பீஷா பண்ணுமா, நான் கொஞ்சம் உள்ளே போயிடுறேன், நான் உங்களுக்கும் எங்களுக்கு மட்டும் ஒரே ஒரு கதவு தான், தெளிவாக உள்ள பயான் கேட்குது, நீங்கள் பாட்டுக்கு பேசிடுங்க கேட்டுக்கிறேன் அப்படின்னு உள்ளே போய் அது உள்ளே போயிடுவாங்க. உள்ளே போய் பாத்ரூம் வந்தாங்கன்னா சர்க்கார் ஹாலில் இருந்து பாத்ரூம் வச்சுருந்தாங்க, ஜவானுக்கு வச்சுருந்தாங்க, சில கட்டியிருந்தாங்க. அது நம்ம தாலிமு கானாக்கும் அதுக்கும் ஒரே ஒரு கதவு தான், ஒரே ஒரு ஜன்னல் தான். இங்கே பேசுனா அங்கே கேட்கும், அங்கே பேச கேட்கும், அந்த மாதிரி. அப்போ என்னமா சொன்னாங்க, நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கீங்க, நாங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். அதில் திருப்பலா சொல்ல மாட்டேங்கிறீங்க. என்ன சொன்னாங்க, உள்ளே வந்தோன்னா நம்ம பயன் சில இடத்துக்கும் சர்க்காருடைய பாத்ரூமுக்கும் வச்சு ஒரு கதவு தான், ஒரு ஜன்னல், ஒரே ஒரு ஜன்னல் தான். இங்கே பேச தெளிவாக கேட்கும், நீங்கள் சத்தமாக பேசிட்டே இருக்கீங்க, இதே மாதிரி பேசுங்க, நான் உள்ளே உட்காந்து கேட்டுகிட்டே இருக்கேன், எனக்கு கட்டுப்படுத்த முடியல அப்படின்னு போயிட்டாங்க. எதுவும் என்ன சொன்னாங்க, நீங்கள் ஆயாத்துக்களை சொல்லி பேசுகிறீங்க, அது எனக்கு ரொம்ப கைஃபிட்டாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. இதெல்லாம் எது உங்களுக்கு சொல்கிறேன், ஆயாத்துக்களோடு தொடர்பு கொள்ளுங்க, குர்ஆனுடைய வசனங்களோடு தொடர்பு கொள்ளுங்க, அதில் நீங்கள் எப்பயுமே மனம் லைஃப் அல்லாஹ் தஆலா சந்தோஷம். மற்ற எல்லா பேச்சுக்களை விட குர்ஆனுடைய ஆயாத்துகள் எவ்வளவு சிறப்பு என்றால், மற்ற எல்லா மக்ளூக் விட அல்லாஹ் எவ்வளவு மேல ஆனதோ இதை விட வேற என்ன வேணும். பெருமானா சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எல்லா கலாம் நீ வந்து கதை கதையா, சில பேர் ஒவ்வொரு கதை ஒவ்வொரு பயான்லையும் ஒரு திருக்குறள் கட்டாயம் வச்சுட்டாங்க. எவனோ திருக்குறள் வெறும் குஃப்ரு ஷிர்க் இருக்கு, வாழ்க்கைக்கு ஒத்துக்கொள்ளாத விஷயங்கள் தான் இருக்குது. சில வெறும் செக்ஸ் அசிங்கமான வஸ்துக்கள் திருக்குறள் இருக்கு, அத்தனை நான் பயன் செய்வோம். திருக்குறளை பற்றி 2 மணி நேரம் பயன் செய்வேன். திருக்குறளை பற்றி நான் 3 திருக்குறளை கரைச்சி பிடிச்சி அதை எல்லாத்தையும் சப்ஜெக்ட்லாம் பார்த்து வேண்டாம். தெரிஞ்சுங்களா, வாழ்க்கைக்கு ஒவ்வாத விஷயம் அதை போய் உலகம் பொதுமறைக்கிறாங்க. தெரிஞ்சுங்களா, வாழ்க்கைக்கே ஒத்துக்கொள்ளாத விஷயங்கள், அறிவிக்கே ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்கள், அகீதாவுக்கு மாற்றமான விஷயங்கள், கொள்கைக்கு மாற்றமான விஷயங்கள், தெய்வத்தான் ஆகாதனும் முயற்சித்தான் மெய்வருந்த கூலி தருகிறான். அல்லாவாலே ஒரு விஷயம் முடியல, நீங்க முயற்சி செஞ்சா முடிச்சிடலாம். அப்படி குர்ஆன் ஹதீஸுக்கு நேர் மாற்றமான லா யன்ஃபுல் ஜத்தி வலா யன்ஃபுல் ஜத்தி மின்கல் ஜத். யாரெல்லாம் நீ என்ன முடிவு செய் அதான் நடக்கும், அதற்கு மாற்றமாக எவன் எந்த முயற்சி செய்தாலும் தேரவே தேராது. இது குர்ஆன் சொல்லுது, இது ஹதீஸ் சொல்லுது. லா யன்ஃபுல் ஜத்தி மின்கல் ஜத். முயற்சியுடைய எந்த முயற்சியும் உன் கருணை இல்லாமல் படிக்காது, நீ கருணை செஞ்சாலே ஒழியாது, அமலை கொண்டு எந்த கூலி நடக்காதுன்னு சொல்றாங்க. தெய்வத்தால் ஆகாத முயற்சி தன் மெய்வருந்து கூலி தரும். அதனால அந்த மாதிரி இது மாதிரி குர்ஆன் ஹதீஸ் ஹிலாஃபா மொத்தத்தையும் எடுத்து வச்சிருக்கேன். சொல்லணுமா ஒரு தடவை பேன் செய்யும். ஆனா
அதை போய் பேசுற. குரான்ல இல்லாத என்ன இருக்கு? குரான்ல இல்லாத என்ன திருக்குறள் இருக்கு, சிலப்பதிகாரத்துல இருக்கு? என்ன அவரோட செய்திகள் என்ன இருக்கு குரான் ஹதீஸ்ல இல்லாதது? குரானை சொல்லு, ஹதீஸ சொல்லு. ஹதீஸ் வருது, ஹதீஸ் எடுங்க. ஹதீஸ் அதாவது ஷரஃபு கலாமில்லாஹி அலா சாயிரி கலாமி, அல்லாஹ் தஆலாவுடைய கலாமுடைய சிறப்பு மற்ற எல்லா கலாமுடைய எவ்வளவுதான் ஷரஃபுல்லாஹி அலா சாயிரி கல்கி, ஒட்டுமொத்த சிருஷ்டிகளோட அல்லாஹ் எவ்வளவு மேலானவன். அல்லாஹ் நாம கோல் ஒரே கோல், நாம யாரு அவன் யாரு? இப்ப நம்ம கலாம் என்ன, அவனுடைய கலாம் என்ன? ஷரஃபு கலாமில்லாஹி அலா சாயிரி கலாம், அல்லாஹ்வுடைய கலாம் எவ்வளவு உயர்ந்ததுன்னு சொன்னா நமக்கு முன்னாடி நாமெல்லாம் யாரு, அல்லாஹ் யாரு? அவன் அல்லாஹ் தான அவ்வளவு நேசிக்கிறான். அல்லாஹ்வுடைய சொல்லை அல்லாஹ் தான அவ்வளவு விரும்புகிறான். அது அல்லாஹ்வுடைய சொல்ல பேச்சு. அல்லாஹ்வுடைய சொல்ல நீ சொல்லு. அல்லாஹ் தான என்ன சொல்கிறான்னு சொல்லு மக்களுக்கு மத்தியில. அல்லாஹ்வுடைய சொல்ல மக்களுக்கு சொல்லு. அதான் அல்லாஹ் தஆலா யதுலு அலைஹிம் ஆயாத்திஹி வ யுஅல்லிமுஹுல் கிதாபல் ஹிக்மா வ யுஸக்கீஹிம், அல்லாஹ்வுடைய திருவசனங்களை ஓதத்தான் நபிமார்களை எல்லாம் அனுப்பிச்சு வச்சான். அதை மக்களுக்கு மத்தியில பரப்புங்கள், மக்களுக்கு மத்தியில அதை பற்றி எல்லோருக்கும் அறிமுகப்படுத்துங்கள். யாராவது நீ சொன்ன ஒரு சொல்லை, நீ ஒரு பயானை சொன்னார், ஹஸரத் கூட பயான் இப்படி சொன்னாங்க என்று சொன்னா எல்லாம் சந்தோஷப்படுவேன். எவ்வளவு உனக்கு மகிழ்ச்சி வரும். உன்னுடைய கலாம மக்கள்கிட்ட சொன்னா உனக்கு சந்தோஷம் வருது அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய கலாம சொன்னா அல்லாஹ் சந்தோஷப்படுவான். என் கலாம மக்களுக்கு சொன்னாருப்பா, என் கலாம மக்களுக்கு மத்தியில ஒரு பரம்பரை இருப்பா, அல்லாஹ் தஆலா எவ்வளவு சொல்லுவான். அல்லாஹ் ஜல்ல ஹதீஸ் ராவி இங்க வருது பாய், வல்லதீன் ஃபضலுல் குர்ஆனி அலா சாயிரில் கலாம் அன் அபீ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரிவாயத் செய்றான். ஜி ஃபضலுல் குர்ஆனி அலா சாயிரில் கலாமி கஃபضலில்லாஹி அலா கல்கிஹி. ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரிவாயத் செய்றாங்க. கிதாப் பேர் बोले ये किताब है अखरजहु लबास किताब बस रावी पर नाम को करें फतुल बारी सही बुखारी शरीफा जी सुनो दारमी हदीस जी दारमी வரக்கூடிய ஹதீஸ். ஏன்னா மிஸ்கின் ஹதீஸ் சொன்னா அது யார் ராவி யார் கிதாப்னு சொல்லாம சொல்றது, வாய் கொஞ்சம் அடிச்சுட்டு என்று பெருமானார் சொன்னார்கள் முடிச்சிடறாங்க. அப்படி முடிச்சா என்ன கதையாகும்? மௌதுவான ஹதீஸை பயான் செய்யறது மிகப்பெரிய பாவம், சாதா பாவம் இல்லை, அது கிதாபுல் கபாயிர்ல உள்ளது. ஏன்னா மற்ற பாவங்கள் கூட ஃபல் எத்தபவ்வன்னு சொன்ன பெருமானார் சொல்லாங்க. பெருமானார் சொல்லாத ஒன்று சொன்னா ஃபல் எத்தபவ்வ மக்அதுஹு மினன் நார், அவன் நரகிலே தன்னுடைய இடத்தை தயார் செய்து கொள்ளட்டும் சொல்றாங்க. நரகிலே தன்னுடைய இடத்தை அவர் தயார் செய்து கொள்ளட்டும் அப்படின்ட்டாங்க சொல்லலாம். அவ்வளவு பெரிய பாவம். வா 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 திருமதியிலே வருதுங்கிறாங்க. அல்லாஹு அக்பர். மன் ஷகலஹு கிராஅத்துல் குர்ஆனி அன் மஸ்அலதி வ ذிக்ரி அதைது அஃலலு ஸவாப ஸாயிலீன். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். நபி ஒரு மனிதர் குர்ஆன் அல்லாஹ்ட துஆ செய்றார், யா அல்லாஹ் எனக்கு அது கூட அல்லாஹ் இது கூட அல்லாஹ் அடுத்து துஆ செய்றார். கொஞ்சம் குர்ஆன் ஓதி ஜெபம். இப்ப அல்லாஹ்வுடைய சிந்தனை இவர் பக்கம் போகுது, இவர் பக்கம் தான் போகுது. இது அல்லாஹ்ட்ட கெஞ்சிட்டு இருக்காரு, அதை கூட அல்ல இது கூட அல்ல. இது அல்லாஹ்வுடைய கலாம் ஓதிட்டு இருக்கு, அல்லாஹ்வுடைய பேச்சை கேட்டு சொல்லி திரும்ப ரிப்பீட் இருக்காரு. அல்லாஹ் தஆலா இவரை நேசிக்கிறான். எந்த அளவு நேசிக்கிறான்னு கேட்டா, இவர் என்னவெல்லாம் கேட்டாரோ அதை விட மேலானது இவர் கொடுத்து அல்லாஹ் கொடுத்துறாங்க. இவர் என்னவெல்லாம் கேட்டாரோ அதை விட மேலான ஒன்றை இவருக்கு அல்லாஹ் இவருக்கு கொடுத்துறான். யாருக்குங்க? குர்ஆன். அதனாலதான் பெரியவங்க சொல்றாங்க, குர்ஆன் ஓதும் போது அல்லாஹ் தஆலா அவரை ரொம்ப நேசிக்கிறான், பிரியப்படுறாங்க. குர்ஆன் ஓதக்கூடிய டிஸ்டர்ப் பண்ணாதே கேட்டாங்க. சொல்லியா குர்ஆன் ஓத டிஸ்டர்ப் பண்ண நல்லா கோவப்படுறான். ஒருத்தர் ஒன்று பேசிட்டு இருக்கிறாரு. இப்போ என் தம்பி அசிட்டா நான் பேசிட்டே இருக்கேன், பக்கத்தில் தம்பி அவர் நோடுறாரு, அவர் சிந்தனை அந்த பக்கம் திரும்ப. நான் யார் மேலே கோவப்படுவேன்? எப்போ பேசிட்டு இருக்குன்னு அறிவு இருக்கு அவனுக்கு, தள்ளி உட்காரு சொல்லணும் சொல்லணும். இவர்கிட்ட பேசிட்டு இருக்கேன், யாராவது பக்கத்தில் பையன் ஓடுறான், நான் இவன்கிட்ட பேசிட்டு இருக்கேன், இன்னும் ஓடிட்டு இருக்கிறேன், சிந்தனை அவர் முன்பக்க திருப்புறேன், இப்படி கோவம் வரும். அதனால குர்ஆன் ஓதக்கூடிய டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. குர்ஆன் ஓதிட்டுருக்காரு, அவரை கூப்பிடக்கூடாது, ஏதாவது வேலைன்னா கூட நான் பார்ப்பேன். சில குர்ஆன் ஓதிட்டு இருப்பாங்க பிள்ளைங்க, ஏதாவது சாமான் எடுக்கணும்னா எந்திரிச்சு போய் எடுத்து எந்திரிச்சு போய் எடுத்து வைப்பான்னு சொல்றது இல்லை. நான் எந்திரிச்சு போய் எடுத்து வந்துடுறேன் சாமான். ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தா அவர்களை கூப்பிட்டு தான் வேலை செய்ய சொல்லுவோம். குர்ஆன் ஓதக்கூடிய வேலை செய்ய சொல்றது. குர்ஆன் ஓதிட்டு இருக்கிறாரு, சும்மா உட்காந்துருக்கிறாரு, ஃபேன் போடணும், யாரை சொல்லணும்? வேற வேலை செஞ்சுட்டு இருக்கிறார். ஃபேனை போட்டு ஃபேனை போட்டுன்னா நமக்கும் சந்தோஷம், குர்ஆன் ஓதக்கூடிய சந்தோஷம். இல்லை ஃபேனை போடுங்க, உருக்கமாக இருக்கு, ஏசி போட்டு நான் வர சொன்னேன்.
அது மாதிரி அல்லாஹ் தஆலா யார் தன்னுடைய வேலைகளை குர்ஆன்ல ஈடுபடுத்தினாரோ ஈடுபடுத்தினாரோ அவர் எல்லாத்தையும் வேலை வாங்க மாட்டாங்க. வேற ஆளை வேலை வாங்கிச்சு அவருக்கு சொல் போடுவாங்க. அது ஷகலஹு குர்ஆன்ல ஈடுபட்டு அதிகமாக காலையில் குர்ஆன்லேயே இருக்கிற நீ பஷீர் உனக்கு தான் சேர்த்துக்கோ. நீ காலையில் சாயந்தரம் குர்ஆன்ல இதுக்கு இருந்தால் உன்னை யாரும் அதிகம் வேலை சொல்ல மாட்டாங்க. இல்லை நீ நல்லா வேலை செய்ய காலையிலேருந்து உடனே வேலை செய்யணும் அவருக்கும் சோறை கொண்டு கொடுத்துருவோம். அப்ப யார் தன்னுடைய காலையிலிருந்து மாலை வரை தன் நேரங்களை குர்ஆனிலே செலவு செய்கிறார்களோ அல்லாஹ் அவங்களை உட்கார வச்சு சோறு போடுவாங்க. அவளை எந்திரிச்சு போக அல்லாஹ்க்கு மனசு வரல. அது உட்காரியா 4 பேரை வேலை வாங்கி ஒன்று கூட காலை 1000 ரூபாய் காந்தி அவன் காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலை 2000 சம்பாரிச்சு 1000 ரூபாய்க்கு காலில் வைப்பான். உன்னை துவா போட்டு அவன் வாழ்க்கை நல்லாயிரும் விளைஞ்சலாம். நீ குர்ஆன் ஓதுறதுக்கு அல்லாஹ் கொடுத்த கூலி அது அல்லாஹ். அப்ப யார் அல்லாஹ் பெருமான் சொல்றாங்க மன் ஷகலஹுல் குர்ஆன் கிராஅத்துல் குர்ஆன் கிராஅத் ஓதுவது குர்ஆனை ஓதுவது யாரை ஈடுபடுத்தியதோ அந்த மசாலத்தி என்ற துவா கேட்பது கூட டைம் இல்லாம ஓதுறான் என்று சொன்னால் அதைதுஹு அவர் எப்படி கொடுப்பான் அதைது அஃதலு ஸவாபி ஸாயிலின் கேட்பவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அதை விட மேலானதை கொடுத்து விடுவேன். ஃபதுலு கலாமில்லாஹி அலா ஸாயிரில் கலாம் எல்லா கலாமை விட அல்லாஹ்வுடைய கலாமுடைய சிறப்பாகிறது. ஃபதுலில்லாஹி அலா ஹல்கிஹி அல்லாஹ் எவ்வளவு மேலானவனோ தன் ஹல்கை விட உனக்கு அதுக்கு டைம் இல்லை. உனக்கு குர்ஆன் ஓத நேரம் இல்லை. குர்ஆன் அல்லாஹ்ட்ட பேச டைம் இல்லை. அல்லாஹ் தஆலா மற்ற எல்லாத்தையும் பேசிடுவாங்க. எவ்வளவு வருத்தப்படுவான் அல்லாஹ் தஆலா. அந்த ஆலிம்களாகி உங்களுக்கு நான் செய்யக்கூடிய நசீஹத்னா எப்போவுமே குர்ஆனோட தொடர்பு இருக்கு. குறைஞ்சது ஒரு நாளைக்கு சில மணி நேரங்கள் 1 மணி நேரம் 2 மணி நேரம் குர்ஆன்ல இருக்கு. எவ்வளவு நேரம் குர்ஆன்ல இருக்கிறீங்களோ உங்க வேலையில அல்லாஹ் தஆலா குறைச்சிருவாங்க. அதை கழிச்சிருவான். ஈஸியா வேலையை முடிச்சிருவான். உன் வேலையை வேற ஒருத்தர் கொண்டு வேலை வாங்கி உனக்கு சொன்ன போடுவான் அல்லாஹ் தஆலா. சொல்லுங்க 4 பேர் குர்ஆன் வைத்துக்கிறாங்க. நம்ம விளையாண்டு இருக்கிறான். தம்பி தண்ணி கொண்டு வா, டீ போட்டு வா. அவங்க டீ போட்டு கொண்டு இவருக்கு அவங்க ஆயில் சாப்பிட்டு கொண்டு ஓதரக்கு கொடுவோம்னு சொல்லுவோமா இல்லையா? அப்ப அல்லாஹ் தஆலா யாரையோ வேலை வாங்கி இவங்களுக்கு சோறு போடுவான் அல்லாஹ் தஆலா. ஆகவே குர்ஆனை அதிகமாக தொடர்பு கொள்ளுங்கள். குர்ஆனை எத்தி வையுங்கள். குர்ஆனை புழங்குங்கள், ஓதுங்கள், அர்த்தங்களை அறிந்து கொள்ளுங்கள். இப்ப நீங்க எல்லாம் வேலை செய்றீங்க. இனிமேல் நமக்கு குர்ஆனுக்கு என்னங்க அர்த்தம் தெரிஞ்சுக்கிறது ஓதனா போதுமா? அப்படியே இல்லை. குர்ஆனுடைய அர்த்தம் தெரிந்து கொள்ளுங்க. இப்போ ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம் நான் நாளைக்கு முன்னாடி. ஒரு அம்மா பெருமையாக சொன்னாங்க அல்லாஹ்வுடைய ஃபضலை கொண்டு உங்களுடைய தஃசீர் 120 பாகங்களையும் ஃபுல்லாக கேட்டு முடிச்சுட்டு குர்ஆனை வச்சு தஃசீர் போட்டுறது 1.5 மணி நேரம் ஓடும். ஒரு 4 ஜுஸு குர்ஆனை திறந்து வச்சு அப்படியே ஆயத்தை ஓத விரல் வச்சு கேட்டுக்கிட்டே வந்து அர்த்தங்களையும் கேட்டு விளக்கங்களையும் கேட்டோம். முழு குர்ஆனை கேட்டுட்டோம். சந்தோஷமா இருக்கு. வாழ்க்கையில் ஒரு தடவையாவது எல்லாம் என்ன சொல்கிறான் குர்ஆன்லன்னு கேட்டுட்டோம். ரொம்ப திருப்தியாக இருக்குது. என்ன ஆசை வருது? திரும்ப கேட்கணும்னு ஆசை வருது அப்படின்னு ஒரு அம்மா சொன்னாங்க. ஒரு வயதான அம்மா சொன்னாங்க. ஒரு 50-60 வயசு உள்ள அம்மா. முழு குர்ஆனை கேட்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. வெறும் 120 நாட்கள்ல இது தஃசீர் டிவியில் கேட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி இப்போ நீங்கள் எல்லாம் நம்மளாம் ஓதக்கூடிய பாக்கியம் கிடைக்கல. நம்மளாம் கரண்டின்னு போயிட்டோம். இப்போ நமக்கு என்ன எந்தெல்லாம் இல்லை அதுக்காகங்களா முழு குர்ஆனை கேளுங்க. ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் குர்ஆனை செலவு பண்ணுங்க. 1 மணி நேரம் செலவு பண்ணால் 4 ஜுஸு குர்ஆனை திறந்து வச்சுட்டு கேட்கலாம். திறந்து வச்சு அந்த ஆயத்தை ஓதும்போது விரல் வச்சு பார்த்துட்டு 4 ஜுஸு விளக்கம் கேட்கலாம். இப்படி கேட்டால் 120 நாளில் முழு குர்ஆனை கேட்டலாம். அல்லாஹ் தஆலா முழு குர்ஆனை என்ன சொல்றாங்கிற செய்தி நமக்கு கிடைச்சி போயிடுதுன்னு சொல்லுவாங்க. அதனால குபர்பாய் குர்ஆனை கேளுங்க. குர்ஆனை கேளுங்க. அல்லாஹ் தஆலா ரஹ்மத் செய்வோம். குர்ஆனோட தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். என்றைக்கும் சிறப்பாக இருப்பீங்க. எல்லாரும் அனைவருக்கும் ரஹ்மத் செய்வானாக. நம் மோதிய இந்த குர்ஆனுடைய சவாபை அல்லாஹ் தஆலா நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய ஷேഖ்மார்கள், அவுலியாக்கள், வலிமார்கள், குர்ஆனுடைய ஷாரிஹீன்கள், முஃபஸ்ஸிரீன்கள், முஹத்திஸீன்கள், ஓதக்கூடிய கிதாபுடைய முஸன்னிஃபீன்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் தஆலா தெரிவிப்பானாங்க. இந்த மதரசாவுக்கு யாரெல்லாம் அனுவலு உதவி செய்தார்களோ அவர்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா இது ஜவாபை தெரிவிப்பானாங்க. நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய முன்னோர்களுக்கும் அல்லாஹ் தஆலா தெரிவிப்பானாங்க. கியாமத்தான வரைக்குள்ள அனைத்து முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ் தஆலா ஆளும் நபி இருந்து கியாமத் வரைக்கும் எல்லா முஃமினான ஆட்கள் பெற்றுக்கு அல்லாஹ் தெரிவிப்பானாங்க. பரக்காத்துகளை முழுமையாக அடைவதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் உதவி செய்வானாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்-ஃபாத்திஹா.